இப்ப கடைசியா என்னதான் சொல்ல வர? எனக்கு நீ வேண்டான்னு சொல்றேன். இங்க பாரு அர்ச்சனா, இந்த பணக்கார வீட்டு பசங்கலாம் உண்மையா லவ் பண்ண மாட்டாங்கன்னு இந்த சினிமால பார்த்து அதையே நம்பிட்டு இருக்க. அது மட்டும் இல்லப்பா, உங்கள மாதிரி இந்த ரிச்சான பசங்களாம் லவ்வுக்காக எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டீங்க, எந்த எஃபர்ட்டும் போடவும் மாட்டீங்க. அர்ச்சனா, மத்த பசங்க வேற, நான் வேறன்னு உனக்கு சொல்லி புரிய மென்டல் மாதிரி வைக்கிறது. ஏதாவது பேசிட்டே இருக்கு. ஏய், நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போற. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நீ ஏதாவது புலம்பிக்கிட்டே கட. அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல. இல்லையா? இருடி, என் வண்டியில வந்து கேக்குறேன். ஸ்பீடா நடக்கிறா. ஏய், நம்பிக்கை இல்ல? இல்ல. ம்? ம். ம். அப்போ உனக்கு நம்பிக்கை இல்ல. அப்போன்னு இல்ல. அப்போ இப்போ எப்பவுமே எனக்கு உன் மேல நம்பிக்கை வராதுடா. போதுமா? ஏய், உனக்கு என் மேல நம்பிக்கை வரதுக்காக இந்த வேலண்டைன் வீக் ஃபுல்லா உன் வீட்டுக்கே வந்து நான் சர்ப்ரைஸ் பண்றேன். இந்த வீக்கோட எண்ட்ல உன்னையே எனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறேன். இது என் வருங்கால மாமியார். உங்க அம்மா மேல சத்தியம்டி. வேலண்டைன்ஸ் வீக்கு இல்லம்மா. சர்ப்ரைஸ் வேற உனக்கு. இத்தனை வருஷத்துல உங்க அப்பன் கூட என் மேல சத்தியம் பண்ணது இல்லடி. எவன்டி அவன்? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எவனோ ராங் நம்பர். என்ன தாண்டி அவன் வீட்டுக்கு வந்துருவானாடி? அப்படி வந்துதான் பாக்கட்டுமே. என் ஊரு எல்லச்சாமிக்கு பலி கொடுத்துறேன். மதனு பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். சரிம்மா. சரி பார்த்து வண்டி ஓட்டு. பட்டு, புஜு, டைம் ஆயிருச்சுமா, சீக்கிரம் வாடா. ஏய் வண்ட சாரி. ரெடி ஆயிட்டு இருந்தேன், சாரி. எதுக்கு சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? டெய்லி காலையில உன் மூஞ்ச பார்த்துட்டு போனாதான் நாளே சூப்பரா போகும். நான் போயிட்டு வரேன். பை மா. பைமா. போயிட்டு வாப்பா. பெத்தவளை எங்க கண்டுக்காம போறான். அத்தை, இந்த வாரம் வேலண்டைன்ஸ் வீக். அது என்ன பண்டிகைமா? பண்டிகை இல்ல அத்தை, லவ்வர்ஸ்க்கான வீக். அதெல்லாம் இலசுகளுக்கு தானே, உங்கள மாதிரி பழசுகளுக்கு என்ன? ஐயா, கல்யாணமாயி இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நாங்க உங்களுக்கு பழசங்களாயிட்டோமா? போன வருஷம் மதன் எனக்கு என்னென்னலாமோ கொடுத்து பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணான். சரி, இந்த வருஷம் அவனை அசர வைக்கிற மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் நானும் அவனுக்கு பண்ணோம். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். நிச்சயமா பண்ணிட்டா போது ஹெல்ப் பண்ணிடுவோம். கல்யாணமாயி மாமியார் வீட்டுக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே வீக் கொண்டாடுற ஒரே ஆள் நானா தான் இருப்பேன். ஏய், இன்னைக்கு என்ன டே? சனிக்கிழமை. அது எங்களுக்கு. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நாள் இருக்குமே, அது என்ன நாள்? அது அது இன்னைக்கு ரோஸ் டேமா. ரோஸ் டேவா? அவன் வந்து ரோஸ் குடுக்கட்டும், பீஸ் ஆக்கிடுறேன். மா, யாரோ கதவு தட்டுறாங்க, பெல் அடிக்கிறாங்கம்மா. அது பெல் இல்ல, உன் செல்லோட மெசேஜ் சத்தம். ஏமாத்தவே முடியலையே. எடு, படி, சத்தமா படி. என் மனச கொள்ள அடிச்ச லேடி, கொஞ்சம் ஏஞ்சு மொட்டை மாடிக்கு வாடி. ஓ, பறந்து வந்து ரோஸ் கொடுப்பாரா? தோ வரேன்டா, மொட்டை மாடிக்கு ஐயோ, உன்னை மேல அனுப்புறேன்டா. கொஞ்சம் இருமா ப்ளீஸ். அவனே. சொன்னா கேளுமா. எங்க அவன்? எங்க அவன்? மா. ஓ, பூவை வச்சுட்டு போயிட்டியா? பயந்தாங்கொல்லி. இருடா, நேர்ல வந்தான்னு வெச்சுக்கோ, இதே ரோசால உனக்கு மலர் வளையத்தை செஞ்சு போடுறேன். த வரேன்டா. அம்மா, என்னமா பண்ற? அடி பாவி, என் காதல கண்ணா பின்னால கசக்கி போட்டாலே. தள்ளுறி. வந்துட்டான் பூ கொடுக்க. ரோஷு, நல்ல வேலை ஆமா மாட்டல. மாவ், என்னமா என்ன வச்சு பூட்டு போயிட்டா? மாவ், தரமா? மா. என்னம்மா அர்ச்சனா, புதுசா கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்க? அத்தை, என் புருஷனுக்காக
ஒரு லவ் சாண்ட்விச் பண்றதுக்காக வந்தேன். இதே நம்ம புது டிஷ்ஷா இருக்கு. டிஷ் இல்லாத இந்த சாண்ட்விச்க்குள்ள நான் மதனை எவ்வளோ லவ் பண்றேன்னு ஒரு லெட்டரா எழுதி வைக்க போறேன். அதை அப்படியே அவன் பிடிச்சு வாயில கடிச்சு என் லெட்டரை பிரிச்சு அதை அவன் படிச்சு ஹாப்பி ஆயிடுவான். ஐயோ ஐடியால பின்றியம்மா, சூப்பர் போ. சரி சரி, ம். இத லைட்டா சூடு வேற பண்ணி வைக்கணும். ஆ, இருங்க நான் வந்துடுறேன். போ போ போ, நான் பண்ணி வைக்கிறேன் போ. சாண்ட்விச்சா பண்ற? லவ் சாண்ட்விச்சா பண்ற? லவ். மண்ணை கொட்டி வச்சுட்டேன்டி. இதோட உனக்கு டிவோர்ஸ் தாண்டி இனிமேல். தொலை வந்து கேட்டு சாப்பிடுனத சாப்பிட்டு விழாத்தோட பரட்டி விட்டுருந்த வீட்டை விட்டு இவளை. ஸ்மெல்லே தூக்குதே. ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ டார்லிங். ஓகே, மாமியார் thank countdown you. starts. 1 2 3. கருக்கு முறுக்குந்து. என்னடா என்னது என்னடா இது? பண்ணு? அம்மா திஷ்டியை சுத்தல இப்படி தூத்தும் துப்பிட்டு இருக்க. மா, சாண்ட்விச்ல மண்ணு இருக்குமா? சாண்ட்விச்ல மண்ணா? மண்ணா? எங்க கொடு. சாப்பிட்டு பாரு. மண்ணா இருக்கு. ம். ஏய், எனக்கு எப்படி இந்த சாண்ட்விச்ல மண்ணு வந்துச்சுன்னு சுத்தமா ஐடியாவே இல்லடா. ஏமா என் பிள்ளை ஏதோ சின்ன வயசுல கல்லு மண்ணு தின்னாங்கிறதுக்காக இப்பவும் கல்லு மண்ணெல்லாம் சமைச்சு குடிப்பேன் நான் அவனுக்கு. ஐயோ, நான் சத்தியமா நான் போடல அத்தை. ரொம்ப ஸ்பெஷலா தான் அவனுக்காக பண்ணேன். வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் கூட நிம்மதியா சாப்பிட முடியல. நான் கிளம்புறேன். மதனு மதனு கொஞ்சம் சிமெண்ட்டும் போட்டு நீங்களே இப்படியே சாப்பிடுங்க. பண்ணி தொலைக்கிறியா? சாண்ட்விச் பண்றாளா சாண்ட்விச்? நம்ம சாண்ட்விச் எப்படி சாண்ட்விச் ஆச்சு? ஐயோ, நம்ம லெட்டர் கூட மதிக்காம போயிட்டானே. சும்மாவே லெட்டர் கையில கொடுத்துருக்கலாம் போல. எப்படி மண்ணு வந்துச்சு இதுல? ஏய் நில்றி. என்னம்மா? ஆபீஸுக்கு ஒழுங்கா போனமா, நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும். கண்டவன் கண்டதை கொடுத்தான்னு வாங்கிட்டு வந்த அவ்வளவுதான், புரிஞ்சதா? நான் எதையும் வாங்கிட்டு வரல. நீங்க 2 பேர் சேர்ந்தா என் உயிரை வாங்குறீங்க. ஏச்சி புலம்பாம ஆபீஸுக்கு போ. சை, போயிட்டாளா? என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பாப்போம். ஐயா, ஒரு நிமிஷத்துல இப்படி அனலா கொதிக்குது. எப்படிதான் இதுங்க ஆபீஸ்ல வேலை செய்தோ தெரியல. சர்ப்ரைஸ் இன் 20 செகண்ட். இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. விடக்கூடாது. இந்த வரேன்டா, இந்த வரேன். சர்ப்ரைஸ் இன் 20 செகண்ட்ஸா? ஐயோ, இப்ப வீட்ல இந்த மெசேஜ் லேப்டாப்ல அம்மா வேற பாத்துருப்பாளே. எங்க இருந்து வர போறான்னு தெரியலையே. ஏய் பேபி, எப்படி பக்கு நாய் மாதிரி வந்தனா? டேய், இதுக்குடா இப்ப காலங்காத்தால குல்ஃபேஸ் விக்கிற மாதிரி கத்திக்கிட்டே வர? உன்னை செல்லமா கூப்பிட்டேன் செல்லம். ஐயோ, இந்த கர்மம் முடிச்சவனை தேடுறதுக்கு நான் தெரு தெருவா சுத்தணும் போல இருக்கே. நீ எந்த மாவும் கூப்பிட வேணாம். எங்க அம்மா வந்துருவா, நீ கிளம்பு. நீ ஃபர்ஸ்ட். ஏய், இன்னைக்கு சாக்லேட் இல்ல, அதான் சாக்லேட் கொடுக்க வந்தேன். ஐயோ, என் பிள்ளை என்ன பண்ண போறானோ தெரியலையே. டேய், எனக்கு வேணாம்டா. எங்க அம்மா வந்தா பிரச்சனை ஆயிடும். ஆத்தாடி. இங்கதான் இருக்கீங்களா 2 பேரும்? இந்த வரேன். இருடா, உனக்கு இன்னைக்கு இருக்கு. ஏய், டக்குனு சாக்லேட் புரி, டக்குனு சாக்லேட் புரி. எனக்கு வேணாம், அவனா இருந்தா நீ உன்னை கேட்ச் பண்ணி தெரியாதானே? யார் சொன்னா? உன்னை கைமா நான் தான் சொல்றேன், இதை புடிச்சு காட்டு. ஐயோ, இத கொடுத்தாரு. அப்படியே வச்சுக்க. பை பை, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. பை ஆண்டி, சாக்லேட் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடப்பகட்ட பிஞ்சிரும் பொறுக்கி. ஏய், எடுறி அந்த சாக்லேட்ட. எடுறி, எடுறி. மா, அவன் கொடுத்தா நான் என்னமா பண்ண முடியும்? இது தெருநாய் திருட்டு. நீ வீட்டுக்கு வாடி. வாடிங்கற. இந்த வேலைக்கு என்னெல்லாம் படுத்த போறீங்க தெரியலையே. மதன் கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லணும். ஓகே, அர்ச்சனா உன்ன ரொம்ப லவ் பண்றா. ஐ லவ் யூன்னு அடிக்கடி சொல்ல. அத வாங்கத்த. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு டெடி டே. சோ மதனுக்காக நான் ஸ்பெஷலா இந்த டெடியை தொட்டு பாருங்க. எப்படி மாசா? சூப்பர்மா. ஏதாவது பர்மா பசால வேலை பாக்குறியா என்ன? விதவிதமா பொம்மையெல்லாம் கொண்டு வந்து நடு வீட்டுல வித்த காட்டிட்டு உட்காந்துருக்க. சே, அதெல்லாம் இல்லாத. மதன் கிட்ட எப்பவுமே இந்த டெடி இருக்கும்போது நான் எப்பவுமே அவனை பார்த்து ஐ லவ் யூ நான் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். அது எப்பவுமே அவன் காதுல கேட்டுட்டே இருக்கணும். அதுக்காக கலக்கிட்டமா. சூப்பர், வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. சொல்லு மச்சான். ஆமாமா மச்சான், ஒரே பிஸியா போய். மதன், அப்புறமா பேசு. சொல்லு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். கண்ண மூடு. நீயே மூடலாமே. உன் கண்ண மூடுறா லூசு. என் கண்ணா? நல்லா மூடு, அழுத்தி.
அழுத்தி மூடிட்டேன். எதுவும் தெரியலல? ம்ஹும். நிஜமாலே எதுவும் தெரியலல? ம்ஹும். ஓகே, இப்ப காட்டுறேன் பாரு. ஏய், என்னடி நெருப்பு எடுத்து வந்து குடுக்குற? எப்பறம் ஏய், நெருப்பு தூக்கி போடுடி. வந்துச்சு? அது தூக்கி ஐயோ, போடுடி. ஐயோ, ஏய், தூக்கி போடுடி. என்னடி இது பேய் பொம்மையா இருக்குமா? ஐயோ இல்ல அத்தை. ஒருவேளை ஏதோ ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சோ, அதனால எரியுதோ. இந்த பேட்டரி இருந்துச்சுல, இப்படி டக்குனு இவ்வளவு நேரம் நான் வச்சு பார்த்தேன். வீட்டை எரியலடா. கொளுத்தி விட்டுருப்பியாடி. சர்ப்ரைஸ் பண்றாளா? சர்ப்ரைஸ் பாரு. சாரி. சரி விடு. கொளுந்துகிட்டே எரியுதுடா. அம்மா வீட்ல இல்ல போல இருக்கு. ஜஸ்ட் அது ஒரு ஃப்ளைங் கிஸ் அது கொடுத்துடணும். இந்த வரண்டி. என்னடி எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்க? பின்ன வேலை பார்த்தா தானே காசு. ஹாய். நீ எப்படா உள்ள வந்த? ஐயோ, எங்க அம்மா பார்த்தா பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு வெளிய போடா. ஏய், உனக்கு என்ன பிடிக்கலன்னு என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. என்ன டக்குன்னு பண்ணிட்டா? உன் மேல சத்தியம் பண்ணு. என்ன அதுவும் பண்றா? உன் அம்மா மேல சத்தியமா? அம்மா மேல. பத்தியா பத்தியா யோசிக்கிற பத்தியா? மனசுல இவ்வளவு லவ் வச்சுட்டு ஏன்டி மறைச்சிட்டு பேசுற? எனக்கு எங்க அம்மாவை நினைச்சாதான்டா பயமே. கண்ணை மூடிட்டு ஒரு 1 minute ப்ரே பண்ணு. ஏன்? ப்ரே பண்ணு. 11:11. அப்ப நான் இப்ப ப்ரே பண்ணா எங்க அம்மா சம்மந்தத்தோட நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவோமா? கண்டிப்பா சேருவோம். ம். இதான் சாக்கு. கிஸ் கொடுத்துற வேண்டியதான். இருக்கு. மாட்டினியா? ஏய், கத்தி. ஏண்டா? முத்தம் கேக்குதா? முத்தம் உன்னோட ரத்தம் பார்க்காம விட மாட்டேடா. தப்பிச்சிட்டியா? ஏய், இந்த வரேன்டா. உன்னை பலி போடுறேன். ஐயோ, கொலை பண்றவாளே. அம்மா, நீ ஜெயிலுக்கு போயிடாதம்மா. அத வரமா. அவன் செத்தா கூட பரவாயில்லம்மா. எப்படி அத்த நான் மட்டும் ஏதாச்சும் பிளான் பண்ணா சொதப்பிக்கிட்டே இருக்கு? ஒண்ணு இல்லம்மா, உனக்கு கண் திருஷ்டி அதிகமா இருக்கு. அதான் அப்படி எல்லாம் நடக்குது. இல்ல இருக்கும். ஆனா இந்த தடவை எக்காரணத்துக்கு கொண்டு இந்த பிளான் மிஸ்ஸே ஆகாதது. அத வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்டா அந்த பாக்ஸ்ல நான் மதனுக்கு ஒரு வாட்ச் வாங்கி வச்சிருக்கேன். சரி சரி, ம், குடுக்க போறியா? ம். சரியா 10:15 குடு. அப்பதான் நல்ல நேரம். சரியா? இப்போ மணி 9 தான் ஆகுது. அப்படியா? அதுக்குள்ள அவன் ரூம்குள்ள வந்துட்டா சரி, அவனை கூடவே அவன் பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு அவன் ரூம்குள்ள வராதபடி பாத்துக்கிறேன். அத நான் அவனை கண்ணை மூடி ரூம்குள்ள கூட்டிட்டு வருவேன். எப்படியும் இந்த டெக்கார்லாம் பார்த்து அவன் கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆயிடுவான். நீங்க அந்த கார்னர்ல நின்னு எனக்கு அவன் சர்ப்ரைஸ் ஆற ரியாக்ஷன் மட்டும் ஒரு வீடியோவா வேணும். எடுத்தேன். ம், ம். அதுக்குள்ள அத்தைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வா. போலாமா? ம். நீ வா. போயிட்டா. வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறீங்க. வேலண்டைன்ஸ் டே என்ன? வேலண்டைன்ஸ் டே கல்யாணம் தான் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன காதலர் தினம் கொண்டாடுறீங்க? டெக்கரேஷன்லாம் களைச்சு இன்னைக்கு இருனா இல்லையான்னு பாரு. என்ன இருடி சர்ப்ரைஸ் வீடியோ நான் எவ்வளோ பண்ணி தெரியுமா? நீ வந்து பார்த்து சாப்பிடுதலாம். லைட்டு ஏடு என்ன முதலிரவை கொண்டாடுறீங்க? காதலர் தினம் இருக்கிற அட்டையாளமே தெரியாம பண்ணிடுறேன் பாரு. தூக்கி வீசினா அவ பாத்துருவா. மொட்டை மாடியில ரோட்ல தூக்கி வீசிடலாம். இருக்காளா? கிஃப்டாடி கொடுக்குற கிஃப்ட் தொலையட்டு தோட போய் தொலை. அப்படியே போ, அவசரமா போ. என்ன சர்ப்ரைஸ். அர்ச்சனா கையட். என்ன எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்கு. என்ன நடந்துச்சு? கிஃப்ட் வேற காணோம். எங்க போச்சு? என்ன அர்ச்சனா, நம்ம 2 பேரும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணுமா? ஹே, இல்ல. நான் ஆல்ரெடி உனக்காக இங்க டெக்கார் பண்ணி வச்சிருந்தேன். தோ சென்டர்ல கிஃப்ட் வச்சிருந்தேன். அப்புறம் இத சுத்தி இந்த ஹார்ட் மாதிரிலாம் போட்டேன். அந்த லைட்டையும் ஹார்ட் மாதிரிலாம் போட்டேன். இந்த பெட் ஸ்ப்ரெட்லாம் இப்படி வைக்கல. அத்தைக்கு கூட தெரியும். அத்தை இங்க இருந்த கிஃப்ட் பாத்தீங்களா? ஆமா, எங்கடி போச்சுதெல்லாம்? அத்தை நீங்க தான் நான் இருக்குன்னு கடைக்கு சொன்னீங்க. போயிட்டு இப்பதாண்டி வர்றேன். உனக்கு வீடியோ எடுத்து கொடுக்கணும் ஓடி வர்றேன்டி. சர்ப்ரைஸ் வீடியோ எடுத்து கொடுக்கணும்னு. ஒருவேளை உங்க அப்பா வந்திருப்பாரோ? நம்மள தவிர யார் விளையாடுற வந்தா? நேரமா இது மதன்? எங்க போச்சு? அத்தை கிஃப்ட் யாரத்த எடுத்திருப்பா? யார் வந்திருப்பா? நம்மள தவிர யாரடி இங்க வர்றது? எங்க அர்ச்சனா, போச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை கிஃப்ட்ன்றது ஒரு கனவா இருக்கும் அர்ச்சனா. கனவா?
ம். கனவுல எப்படி காசுலாம் செலவாகும்? ஜிபே பண்ணனே. சரி விடு, வா போலாம் வா. சரி சரி வந்து சாப்பிடுங்க. நடந்தது நடந்து போச்சு. என்ன பண்றது? அப்படியே யோசிச்சுட்டு இருக்காத. வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. சரி வா. gift வச்சேன்டா. சரி வா பாத்துக்கலாம் வா. ஆ, ஆ, எல்லாம் கரெக்டா இருக்கு. அவங்க வந்தா போ. அம்மா வாடா. யார் வந்தியே? ஹாய் ஏய். மாப்ள. என்னடி இதெல்லாம்? வாங்க வாங்கத்த. சாமி. ஆமா கத்தியங்க. மறுபடியும் கத்தியா? மா இருமா நானே சொல்றேன். அது ஒண்ணு இல்ல அத்தை. நம்ம வீட்ல நான் ஏதாச்சும் பிளான் பண்ணா என்னன்னே தெரியல, எல்லாமே சொதப்பிடுது. அதான் வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷல் கேக் ஒன்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அம்மாவே எடுத்துட்டு வர சொன்னேன். ஏய், விடு, ஃபீல் பண்ணாத. இட்ஸ் ஓகே. அச்சுமா, மாப்பிள எவ்வளவு நேரம் நிப்பாரு? கால் வலிக்காதா? கத்தி எடுத்துட்டு வர சொல்லி கேக் வெட்டுங்க. அந்த அக்கா, கத்தி அக்கா. எடு. உங்களோட அன்லிமிட்டட் அன்பை நான் போன வருஷமே பார்த்தேன். போங்க மாப்பிள. அத்தை என்ன கேட்டுச்சா? புகழாதீங்க. கத்தி 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 எடுங்க. ஆ கத்தி இதை எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வரேன். கத்தி ஒரு கேடு. இவ்வளவு பெருசா? கேக் தானே வெட்ட போறோம். கறி வெட்டுற மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. கட் பண்ணலாமா? ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டுங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சரி சரி போய் அடுத்த வேலையை பார்க்கலாம். அச்சுமா, நான் வரும்போது உங்க அத்தை ஒரு டப்பாவை தூக்கி போட்டாங்க. அது நேரா என் தலையில வந்து விழுந்துருச்சு. என்னதும்மா? எங்க அந்த டப்பா? இதோ இங்க இருக்கு. ஏதோ முக்கியமான டப்பாவா? இத பாரு, சீல் கூட பிடிக்கலமா. என்னது இது? மதன், ஆ, இதுதான் நான் உனக்கு வேலண்டைன்ஸ் டேக்காக வாங்கின gift. கிஃப்டா? மாம், ஐயோ, மாட்டிக்கிட்டோம். ஆக்டிங்க போடுற வேண்டியதா. மதனே, என்ன தெரியல, அம்மா போடுங்க, கோபத்தால போடுங்க. சொல்லுறா. ஏய், போடுங்க, தலைவலி வரும். மாமா. எல்லா வழியும் வரும். என்ன மக்களே, அம்மா வீடா இருந்தாலும் சரி, மாமியார் வீடா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் உங்களை வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணவே விட மாட்டாங்களா? சொல்ல மாட்டேமா. இந்த கிஃப்ட் கூட நீயே வச்சுக்கோமா. இல்ல வேறமா ஆசைப்பட்ட ப்ளீஸ்மா. கொஞ்சம் கூட உங்களை ரொமான்டிக்கான ஒரு லைஃப்ல இருக்க விடாம அதுலயும் ரோலர் கோஸ்டர் மாதிரி ரோலரை வச்சு ஏத்தி இறக்குறாங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்தா அரதி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. போன டைம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன். செகண்ட் ரேங்க் வாங்குறதுக்கு எங்கள் அம்மா செம்மையாக அடிச்சிட்டாங்க. ஆஃப் ஏலியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன்னா என்னோட சைக்கிளை தூக்கி வச்சிருவேன்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. நல்லா செகண்ட் ரேங்க் எடுத்தா என் வீட்டில் எனக்கு கோயிலே கட்டி விடுவாங்க. இந்த டைம் எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆகலைன்னா ஹாஸ்டலில் சேர்த்துடுவேன்னு சொன்னிட்டாங்க. அங்கே வர சோறு ஒழுங்காவே